ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்ட்டு இந்த பொருள்லாம் பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, பிரியாணி தான் பண்ண போகிறேன். அதுவும் மட்டன் பிரியாணி. அதுவும் வந்து ஜப்பார் பாய் பிரியாணின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அந்த பிரியாணி தான் நான் பண்ண போகிறேன். எப்பயுமே நான் சிக்கன் பிரியாணி பண்ணுவேன், சூப்பராக வரும். பட் மட்டன் பிரியாணி நான் எப்போ பண்ணாலுமே வந்து ஏதாவது ஒரு சொதப்பல் நடக்கும். அந்த மட்டனோட ஃப்ளேவர் இருக்காது. அதனால் வந்து நான் ஜஃபார் பாய் எப்படி வந்து அந்த பிரியாணி பண்ணியிருக்காரோ அதே மெத்தடில் நான் இந்த பிரியாணி வந்து பண்ணியிருக்கேன். அவர் வந்து அளவு சொல்கிற மாதிரி வேறு யாராலையும் சொல்ல முடியாது. நானும் நிறைய சேனல் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அவர் அளவு சொல்கிற பிரியாணிக்கு அளவு சொல்கிற மாதிரி வேறு யாராலையும் சொல்ல முடியாது. அவர் சொன்ன மாதிரியே நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். 400 கிராம் ஆனியன், 400 கிராம் டொமேட்டோ. இந்த பிரியாணி இலை மட்டும் தாங்க நான் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக அந்த பட்டை கிராம்போட எனக்கு இலை போடலன்னா ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அதனால் போட்டு வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி எல்லாம் நான் எப்பயுமே ஒரு கட்டு போடுவேன். பட் இப்போ வந்து அவர் சொன்ன மாதிரி கால் கட்டு தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேர்டு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். எல்லாத்தையும் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். சில்லி பவுடர், சால்ட்டு, தயிர், வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, அரிசியை வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த பிரியாணி செஞ்சு எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் சூப்பராக இருக்குன்ட்டு செம்மையாக சாப்பிட்டாங்க. வாங்க இந்த பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஃபார் பாய், நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் சொதப்பினாலும் அந்த பிரியாணி பயங்கர டேஸ்ட்டாக தான் வந்தது. ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக நான் வந்து இந்த பிரியாணி செம்மையாக செய்வேன். அவர் வந்து எப்பயுமே அடுப்பு பற்ற வைக்க மாட்டார். அதுக்கு முன்னாடியே வந்து ஆனியன், ஆயில், அப்புறம் அந்த பட்டை கிராம்பெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பு பற்ற வைப்பார். அதே ஸ்டைலில் நான் வந்து அடுப்பு பற்ற வைக்காமல் டபரா வச்சுட்டு ஆனியன், பட்டை கிராம்பு, வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு ஆனியனை வந்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிட்டேன். நிறைய நாள் வந்து இவர் செய்கிற பிரியாணி நான் செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் வந்து இந்த மாதிரி தனியாக ரைஸ் வந்து வடித்து போடுறது வந்து எனக்கு வராது. அதனால் என்ன பண்ணுவேன்னா, ஒரே டபராவில் தான் நான் வந்து தாளித்து விடுவேன். அது வந்து எப்பயுமே நல்லாயிருக்கும் சிக்கன் பிரியாணிக்கு. பட் வந்து மட்டன் பிரியாணி நான் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணுறப்ப ஒன்று குழஞ்சிரும், இல்லைனா அந்த மட்டன் ஃப்ளேவர் வந்து வராது. அப்படியும் நான் சரி டபராலேயே போட்டு வேக வைப்போம், இந்த மசாலாவோடையே போட்டு வேக வைக்கும் அப்படின்ற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து சரியாக வெந்திருக்காது. குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து போட்டோன்னா அந்த ஸ்டாக் வந்து எப்படியும் வந்து ஊற்றாமல் விட்டுருவேன். அவர் எடுத்து வைக்கிற மாதிரியே நான் மசாலாலாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, சில்லி பவுட்ரு இதில் தெரியாமல் போட்டுட்டேன். பட் அவர் எப்பயுமே வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் போட்டு கலருக்காக ஃபஸ்ட்டே போட்டு வதக்குவார். அதை வந்து நான் வந்து லைட்டாக மறந்துட்டேன், அதனால் லைட்டாக போட்டுட்டேன். பட் இருந்தாலும் பேலன்ஸ் இருக்க சில்லி பவுடர் வந்து நான் ஆனியனோட போட்டு வதக்க போகிறேன். ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கணுன்ட்டு சொல்லியிருப்பார் எப்பயுமே எல்லா வீடியோலையும். அதனால் வந்து கம்ப்ளீட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நான் வதக்குறேன். இவர் மெத்தடில் வந்து நான் பிரியாணி செஞ்சதுனால பிரியாணி கொஞ்சம் கூட அடியே பிடிக்கலை. அது எப்படின்னு தான் எனக்கு தெரியவே இல்லை. வெங்காயம் வந்து நல்லா வந்து ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நான் சில்லி பவுடர் இது கூட சேர்த்துக்கிறேன். அந்த கிளிப்பு மிஸ் ஆயிடுச்சு. இப்போ அதையும் சேர்த்து நான் நல்லா வதக்கிக்கிறேன்.
இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்ச மசாலா தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, தயிர் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கிறேன். போட்டு மொத்தமாக வதக்கிக்கிறேன். ஆக்சுவலி நம்மலாம் பிரியாணி பண்ணும்போது எண்ணெய் ஊற்றுவோம், தாளிப்போம், வெங்காயம் போடுவோம், வதக்குவோம் நல்லா. அப்புறம் தக்காளி போடுவோம், வதக்குவோம், புதினா போடுவோம், வதக்குவோம். பட் இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. சமையலே தெரியாதவங்க கூட இவர் சொல்கிற அளவுலாம் பார்த்தா கண்டிப்பாக பிரியாணி நல்லா தான் வரும்னு நான் நினைக்கிறேன். இதையும் இந்த மசாலாவையும் வந்து ஓரளவுக்கு நான் வந்து வதக்கிக்கிறேன். ஆவி அடிக்கிறதுனால அந்த வீடியோவில் லைட்டாக இதுவாகுது பாருங்கள். நல்லா வந்து அது வதங்குது. இப்போ அந்த மசாலாலாம் வதங்கினதுக்கப்புறம் நான் மட்டனை வந்து இதிலேயே ஆட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே நான் செய்யும்போது குக்கரில் வந்து வேக வச்சு தான் சேர்ப்பேன். பட் இந்த வாட்டி நான் இதிலேயே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து இதுக்கு தேவையான அளவு ஃபஸ்ட்டு இந்த டபராவில் 1 லிட்டர் தண்ணி, அதாவது நான் 1 கிலோ பிரியாணி செய்கிறேன். ஸோ 1 லிட்டர் தண்ணியை வந்து நான் இதில் ஊற்றிக்கிறேன். நான் இதுதாங்க எப்படின்னே தெரில. நான் வந்து சிக்கனோ மட்டனோ செய்யும்போது ஃபஸ்ட்டு சால்ட்டு காரெல்லாம் இறங்கணுன்றதுக்காக நல்லா போட்டு வதக்கிடுவேன். பட் இந்த பிரியாணியில் நான் வந்து வதக்கக்கூட இல்லை அவ்வளோவா. மட்டனை போட்டு லைட்டாக மசாலாவோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 லிட்டர் தண்ணியை ஊற்றிட்டேன். ஆனால் அதில் எப்படி உப்பு காரெல்லாம் இறங்குச்சு அப்படின்றது எனக்கு தெரியல. எல்லோரும் சொல்லுவாங்க நல்லா வதக்குன்ட்டு. பட் வதக்காமலே இது செம்மையாக இருந்துச்சு. இப்போ வந்து இந்த டபராவை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுறோம். உப்பு வந்து போட்டுக்கணும். இதுலேயும் வந்து நமக்கு டேஸ்ட் பண்ணும்போது உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்புறம் தனியாக சாப்பாடு வைப்போம். அதுலேயும் வந்து அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணும்போது உப்பு வந்து கரிக்கிற மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு அந்த பக்கம் என்ன பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போ வந்து நான் அந்த மசாலாவெலாம் கலக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு டபராவை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அவர் சொல்கிற மாதிரி தான் 2 மினிட்ஸ் கழித்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 மினிட்ஸ் கழித்து சைடில் வந்து ஸ்டீம் வரும், புகை வரும். அந்த புகை வந்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ பாருங்கள் வந்துடுச்சு. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறமேட்டு ஸ்லோவில் வச்சு 20 மினிட்ஸ் விட்டுறணும். 20 மினிட்ஸ் அங்கே ஆகுறப்ப சைடில் வந்து இன்னொரு பாத்திரம் வச்சு 1 கிலோ சாப்பாடு 1 கிலோ பிரியாணி செய்கிறதுனால 2 லிட்டர் தண்ணி வந்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சு அந்த தண்ணி வந்து கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு அதில் வந்து தேவையான அளவு சால்ட், அதாவது இந்த இடத்துலையும் வந்து உப்பு கரைக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ 2 கிலோ, அதாவது ஒரு 2 லிட்டர் தண்ணிக்கு வந்து அவர் 2 டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட் போடுவார். நான் அதே மாதிரி இதில் 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு உடனே வந்து ஸ்டெயின் பண்ணி வச்சுருந்த பிரியாணி ரைஸை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் பிளான்ச் பண்ணுறேன். அது வேக வைக்கிறேன். ரொம்ப வந்து ரைஸ் உடையிற மாதிரி கிளறி விடாமல் ஸ்லோவாக வந்து கிளறி விட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து சால்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க, தேவையில்லைன்னா வேண்டாம். அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்ட உடனேவே ரைஸ் வந்து ஒரு கொஞ்சம் பெருசான மாதிரி தான் இருக்குது. அங்கே பாருங்கள், பார்த்தாலே தெரியுது. அவர் சொல்லுவார் முனையில் ஊசி மாதிரி இருக்கும், அதே மாதிரி தான் வந்திருக்கு. இதை வந்து இது பண்ணும்போது பக்கத்தில் வந்து ஒரு ஜல்லடை கிண்ணம் மாதிரி வச்சுக்கோங்க, இந்த சாப்பாடை வந்து நம்ம வடிக்கிறதுக்காக. அப்புறமேட்டு 20 மினிட்ஸ் கழித்து பக்கத்தில் மசாலா போட்டு பண்ணியிருக்கோம்ல, அந்த டபரா ஓப்பன் பண்ணி இந்த வடித்து வச்சுருக்க ரைஸ் எடுத்து அதில் வந்து நம்ம சென்டராக வந்து ரைஸை வந்து உள்ளே போட்டுடுறோம்.
சூப்பராக அவர் சொன்ன மாதிரியே போட்டாச்சு. ரைஸை வந்து நடுவில் இப்படி விடும்போது மட்டன்லாம் வந்து ஓரமாக போயிடும். ஸோ வந்து மட்டன்லாம் உடையாது, ரைஸ் வந்து தனியாக இருக்கும். இந்த மாதிரி ரைஸை போட்டுட்டு இந்த மாதிரி தள்ளி டிப் பண்ணி விட்டேன் ரைஸை. இந்த எல்லா ப்ராசஸுமே ஒரு ப்ராசஸும் அவரோட வீடியோ ஜப்பார் பாய் வீடியோலேருந்து தான் எடுத்தது. இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு தண்ணி வந்து இப்போ மேலே இல்லை, ஸோ வந்து வடித்து விட்ட தண்ணியிலேருந்து லைட்டாக எடுத்து இந்த வந்து அரிசியும் தண்ணியும் சமமாக இருக்கிற போல் நான் வந்து தண்ணியை ஊற்றி விட்டேன். எனக்கு வந்து இந்த மாதிரி மேலே பார்க்கும்போது என்னடா இது நமக்கு கலர் வரலையே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் வந்து பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் நானே வந்து ஆச்சரியமாயிட்டேன், என்னது இது கலர் இப்படி வருது அப்படி சொல்லிட்டு. வெங்காயத்தோட மிளகாத்தூள் போட்டு வதக்குனது இந்த கலர் இப்படி வருது. இப்போ மூடி விட்டுட்டு அதே தான் ஹை ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் சைடில் வந்து புகை வரும், தெரியுதா? புகை வருது. இந்த டைமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். 20 மினிட்ஸ் கழித்து நம்ம பிரியாணி ரெடி. சாரி, கிச்சன் ரொம்ப குப்பையாக இருக்குது. இது நான் பண்ணுறது வந்து காலையிலே பண்ணுறேன், சண்டேன்றதுனால காலையிலே பண்ணுறதுனால எதுவுமே பண்ணலை, அப்படியே ஏஞ்சி பிரியாணி செஞ்சேன். பாருங்கள், பயங்கர ஸ்மெல்லு, வீடு ஃபுல்லாக பிரியாணி ஸ்மெல் தான் அடிச்சிது. இப்படி பார்க்கும்போது கூட வெள்ளையாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு அவர் சொன்ன மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டேன். இப்போ அவர் என்ன சொன்னார்னா, எல்லா ரைஸையும் நம்ம திருப்பி போடணும், திருப்பி போட்டால் மேலே இருக்க ரைஸும் வந்து சாஃப்ட் ஆகும் அப்படின்ட்டுனால திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டேன். அந்த கரண்டி சரிப்பட்டு வரல, அதனால நான் வேறு ஒரு கரண்டி எடுத்து வச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் வந்து லாஸ்ட்டு வாய் வரைக்கும் உடையவே இல்லை. அதாவது டபராலேருந்து எடுத்த லாஸ்ட்டு ஸ்பூன் வரைக்குமே உடையலைங்க. பாருங்கள், அவர் சொன்ன மாதிரி அடியில் தண்ணியும் இல்லை, அடி பிடிக்கவும் இல்லை, பயங்கரமாக இருந்துச்சு பிரியாணி. நான் இந்த மாதிரி பிரியாணி பண்ணதில்லை. கண்டிப்பாக என் பிரியாணி சூப்பராக இருக்கும், ஆனால் நான் இந்த மாதிரி பிரியாணி பண்ணதில்லை. பாருங்கள், கலர் வந்து எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். அந்த பெரட்டி போட்டுட்டு கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சது தான் கலர் வந்து இப்படி வந்துருச்சு. மட்டன்லாம் அப்படியே மசாலாவோட கீழே இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் தான் பெரட்டுறாரு. அவர் திருப்பி போடும்போது இப்படிலாம் பண்ணாத, ரைஸ் உடஞ்சிரும். பட் ரைஸ் உடையலைங்க, சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. நான் வந்து 150 160 ரைஸ்லாம் வாங்கி பிரியாணி செய்வேன், அப்போ கூட இந்த மாதிரி உடையாமலாம் வராது. இது 105 அரிசி தான், பட் வந்து சூப்பராக வந்துச்சு. சண்டேல நல்ல சூப்பரான மட்டன் பிரியாணி நாங்கள்லாம் சாப்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் ஜஃபர் பாய். நீங்கள் இந்த வீடியோவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வர பிரியாணி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேளை இந்த வீடியோவில் உங்களுக்கு அளவு எதுவும் தெரிலனா கண்டிப்பாக அவரோட வீடியோஸை போய், ஜஃபர் பாய் வீடியோஸை போய் பாருங்கள். பயங்கரமாக இருக்குது. 1 kg 2 kg 3 kg 4 kg அப்படின்னு லைனாக பண்ணியிருக்காரு. நானும் சலிக்காமல் பார்த்துருக்கேன், நீங்களும் பாருங்கள். நாங்கள் வந்து மட்டன் பிரியாணின்றதுனால சரி இன்றைக்கி நம்ம வாழை இலையில் போட்டு சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழை இலையை வாங்கிட்டு வந்து போட்டு ஒரு விருந்து மாதிரி சாப்பிட்டாச்சுங்க. ஒன்றும் இல்லை, மட்டன் பிரியாணி தான், சிக்கன் 65 கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டோம் சைட் டிஷ்க்காக. பட் அதுவே தேவை கிடையாது, பிரியாணி மட்டுமே போதுமானது. அப்படி தான் இருந்துச்சு. ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்டா எந்த ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் இருந்துச்சு. எல்லோரும் இந்த பிரியாணியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாரி, நான் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டிருக்கேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால் நான் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டிருக்கேன். அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், காயத்ரி கார்த்திக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த பிரியாணி என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் தாங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன். என் ஹஸ்பண்ட் கூட அப்புறம் தான் சாப்பிட்டாரு. எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து ஒரு வாய் ஃபுல்லாக எடுத்து வைக்கும்போது சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப்.